சூரியனை விட இரும்பு பவர்ஃபுல்லானதா? இன்றைய நவீன உலகில் இரும்பு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட இரும்பு நம்ம உலகத்துக்கே சொந்தம் கிடையாது. ஏன் சூரியனால் கூட இரும்பை உற்பத்தி செய்ய முடியாது. சூரியன்ல 15 மில்லியன் வெப்பநிலை இருக்குது. ஆனா அதுவே ஒரு இரும்பு உருவாக 2000ல இருந்து 3000 மில்லியன் வெப்பநிலை தேவைப்படுது. அது நம்ம சூரியனை விட பல மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்துடைய பிளாஸ்டால தான் நம்ம உலகத்துக்கு வந்துச்சு. அதத்தான் அல்லாஹு தாலா திருமறையில சொல்லி காட்டுறான், இரும்பை நாமே இறக்கினோம் என்பதாக. ஃபீஹி பாசுன் சதீதுன், அதிலே பெரும் சக்தி இருக்கிறது என்பதாகவும் சொல்லி காட்டுறான். மனிதனுடைய வாழ்க்கை, டெக்னாலஜி, ப்ரொடெக்ஷன் எல்லாத்திற்கும் இரும்பு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மனிதர்களுக்கு ஏராளமான பயன்கள் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுறான். நம்மளை பொறுத்தவரை வீடு கட்டவும் ஆயுதமாகவும் வாகனமாகவும் தான் இரும்பு பயன்படுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுறாங்க, இரும்பு இல்லாட்டி பல உயிரினங்கள் உருவாகி இருக்காது என்பதாக. ஏன் மனிதன் உயிர் வாழ்வதற்கும் இரும்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இரும்பு இல்லாட்டி ஓசோன் படலம் ஏற்பட்டு இருக்காது, காந்த பிளவு நடந்திருக்காது, ரேடியேஷன் பெல்ட் இருக்காது, இன்னும் இதை போல ஏராளமான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்காது. மனிதர்களுடைய பயன்பாட்டிற்காகத்தான் இரும்பை இறைவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினான்.